மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு அன்னையின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் 17ஆம் நாள் இன்று நாம் அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலை சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய நாளிலே சிந்திக்கக்கூடிய மன்றாட்டு மாலை மகா புத்தியுடைத்தான கன்னிகையே என்ற மன்றாட்டு. மகா புத்தியுடைத்தான கன்னிகையே என்று சொல்லுகின்ற பொழுது இதனுடைய விவிலிய பின்னணிகள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஏறக்குறைய நேற்றைய தினம் வரையில் அன்னை மரியாளை அன்னையினுடைய தாயினுடைய நிலைமையில்தான் நாம் சந்தித்து வந்தோம். இன்று முதல் நாம் சந்திக்கக்கூடியது கன்னிகையே கன்னிகையே என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அன்னை மரியாளை இன்னும் அவளுடைய மகத்துவத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம். இதைத்தான் லொரேட்டோ அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலையில் திருத்தந்தை இணைத்து வைத்து செபிக்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளிலே முதலாவது மகா புத்தியுடைத்தான கன்னிகை என்று சொல்லுகின்ற பொழுது, எந்த ஒரு செயல்பாடுகளையும் நாம் செய்கின்ற பொழுது பலமுறை சிந்தித்து தியானித்து அதை செய்கின்ற பொழுது அதிலிருந்து நமக்கு வருகின்ற நன்மை தீமைகள் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து வைத்துதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் புத்திசாலி என்று சொல்லுவார்கள் நம்முடைய முன்னோர்கள். புத்தி கூர்மையோடு நம்முடைய செயல்பாடுகளை நாம் செய்கின்ற பொழுதுதான் அதிலே நாம் நிறைவை காண முடியும் என்று. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் மகா புத்தியுடைத்தான கன்னிகை என்று சொல்லுகின்ற பொழுது, மத்திய எழுதிய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய இறைவசனத்தை நாம் வாசிக்கின்றோம். அதில் 10 கன்னியருடைய உவமை பற்றி நாம் வாசிக்க கேட்கிறோம். அதில் முதல் 5 கன்னியர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மண விருந்தினருக்கு செல்லுகின்ற பொழுது தன்னுடைய எதிர்கால வாழ்வுக்கு தேவையான, அதாவது அவர்கள் எடுத்து சென்றது எண்ணெயும் விளக்கையும் சேர்த்து எடுத்து செல்கிறார்கள். அந்த எரிகின்ற அந்த நெருப்பிலிருந்து எண்ணெய் குறைகின்ற பொழுது எண்ணெய் களஞ்சியத்தும் அவர்கள் எடுத்து செல்லுகின்ற பொழுது அதில் எண்ணெய் ஊற்றி அவர்கள் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். புத்தி உடையவர்கள், முன்மதி உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அவர்கள் முன்மதியோடு சென்றதினால்தான் மணமகனோடு அவர்கள் மண விருந்திற்கு உள்ளே சென்றார்கள். மற்ற 5 கன்னியர்கள் வெளியே தள்ளப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். அன்னை மரியாளுடைய அவளுடைய வாழ்க்கை நிகழ்வினை நாம் பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அன்னை மரியாள் தெளிவான சிந்தனைகளோடு தன் பயணத்தை தொடர்ந்தாள் என்று. கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளை சந்திக்கின்ற பொழுது இறைவனுடைய இந்த அற்புதமான செய்தியை சொல்லுகின்ற பொழுது, இது எங்கனமாகும், நானும் கணவனை அறியேன். சமுதாயத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு பெண்ணானவள் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற அந்த கேள்வி எழுப்பினால் அன்னை மரியாள், இது எங்கனமாகும், நானோ கணவனை அறியேன் என்று. இப்படி அன்னை மரியாள் முதலாக தன்னிடம் வந்த அந்த மீட்பின் திட்டத்தை தன்னுடைய சந்தேகத்தின் வாயிலாக தெளிவுபடுத்துகிறார். முன்மதியோடு அழகாக தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இப்படி செயல்பட்டவள் தான், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தாள் அன்னை மரியாள். ஒப்பு கொடுத்ததோடு மட்டும் நின்று விடவில்லை அன்னை மரியாள். அதன் பிறகுதான் அவளுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் நம்மால் காண முடிகிறது அன்னை மரியாள் எந்த அளவிற்கு முன்மதியோடு புத்தி உள்ளவளாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார் என்று. அதாவது இடையர்கள் அன்னை மரியாளை சந்திக்கின்ற வரும் பொழுதும், ஞானிகள் அன்னை மரியாளை சந்திக்க வருகின்ற பொழுதும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணாமல் போன பொழுது அவரை தேடி கண்டுபிடிக்கின்ற பொழுதும் அன்னை மரியாள் தெளிவாக அந்த நிகழ்வுகளை எல்லாம் தன் உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து சிந்திக்க ஆரம்பித்தாள். இதைத்தான் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19ஆம் இறைவசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்நிகழ்வுகளை எல்லாம் அன்னை மரியாள் உள்ளத்தின் ஆழத்திலே வைத்து சிந்தித்து பதித்து சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று லூக்கா நமக்கு அழகாக சொல்லுகிறார். எனவே நம் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அவள் சந்தித்து வந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவள் சிந்திக்கின்ற பொழுது, ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை
உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வைத்து இறைவனுக்கு உரியவளாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாள். இதுதான் அன்னை மரியாள் எந்த அளவுக்கு தன்னை இறைவனோடு இணைத்து கொள்ள விரும்புகின்ற பொழுது தன் வாழ்நாளில் வருகின்ற எல்லா நிகழ்வுகளையும் அன்னை மரியாள் ஒவ்வொரு முறையும் அவள் சிந்தித்து சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை இறைவனோடு இணைத்து கொண்டிருக்கிறாள். எனவேதான் இன்றைய மன்றாட்டு மாலையில் அனைவரும் சொல்லுகிற வார்த்தை மகா புத்தி உடைத்தான கன்னிகையை என்று சொல்லுகிறோம். நாமும் இந்த அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருகின்ற பொழுது நாம் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு அழகாக சொல்லுகிறார். எப்படி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மீட்பின் திட்டத்தை நான் இறைவனோடு இணைத்து செயல்படுகின்ற பொழுது இறைவன் என்னை எப்படி அழகாக தெளிவாக என்னை வழிநடத்தினாரோ அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற சிந்தனைகளை இறைவனோடு இணைத்து நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் அதில் நீங்கள் வெற்றியை காணுவீர்கள் என்று அன்னை மரியாள் நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறாள். ஏன் இதை நம்மிடம் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் நாம் இந்த அன்னை மரியாளுடைய பிள்ளைகள். தன் மகனுடைய மரணத்தின் வழியாக நம்மை பெற்றெடுத்த தாய் இவள். எனவே தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும். இந்த அன்னை மரியாள் எப்படி இறைவனுடைய பார்வையில் மகா புத்தி உடைத்தவளாக இருந்தாலோ அதே போல நாமும் இறைவனுடைய பார்வையிலும் இந்த உலகத்தினுடைய பார்வையிலும் தெளிவுள்ளவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக, புத்தி கூர்மை உடையவர்களாக, நம்முடைய ஆன்மீகத்தை சரியான பாதையில் அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த தாயானவள் நம்மிடமிருந்து விரும்புகிறாள். தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாமும் பயணிப்போம். இந்த வணக்க மாத நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.